சொல்லுங்க, இப்போ அங்கே வந்து மேட்டூர் அணையோட நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பொதுப்பணித்துறையிலேருந்து எடுக்கவிருக்கிறாங்க? குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய இந்த அபாயம் ஏற்பட்டிருக்கு. பல மாவட்டங்களில் உட்பட்ட கிராமங்களில் இப்பொழுதே வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருதுங்கிற செய்திகள்லாம் வரதை பார்க்குறோம். இது குறித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பருவமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் தமிழக பகுதிகளில் வெள்ளச்சேதாரங்கள் ஏற்படாமல் இருக்கவும், வெள்ள நீரை பயன்படுத்தி பாசனம் மற்றும் மின் உற்பத்தி பணிகளுக்கு பயன்படுத்தவும் மேட்டூர் அணை கடந்த 1934ஆம் ஆண்டு கட்டிப்பிடிக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை உட்பட 11 மாவட்டங்களிலிருந்து 16 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் நிலப்பாசனம் வசதி பெறுகிறது. அணையின் நீர் இருப்பை பொறுத்து பாசனத்திற்காக வருடந்தோறும் ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை மேட்டூர் அணையின் நீர் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் 3 மாதம் காலதாமதமாக செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியே மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, மேட்டூர் அணையை நம்பி 11 மாவட்ட குடிநீர் வசதி பெறுகிறது. குறிப்பாக சேலம் மேட்டூர் அணையில் இருந்து சேலம் மாநகராட்சி, வேலூர் மாவட்டம், சேலம் அணை நீர் திட்டம், ஆத்தூர் குடிநீர் திட்டம், காடையம்பட்டி குடிநீர் திட்டம், மேட்டூர் குடிநீர் திட்டம், பிஎன்பட்டி வீரக்கல் திட்டம், இதேபோல கொளத்தூர் ஒன்றியம் திட்டத்திற்கு நீர் இருக்கும் பொழுது தேவையான அளவு தண்ணீர் உந்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதை பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 29.82 அடியாகவும், அணையின் நீர் இருப்பு 7.45 டிஎம்சியாகவும், அணைக்கான நீர் வரத்து வினாடிக்கு வெறும் 26 கனடியாகவும் உள்ளது. இதே போல குடிநீர் தேவைக்காக 500 கனடி நீர் வெளியேற்றப்படுவதால் சேலம் மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக நாள் ஒன்றிற்கு 116 மில்லியன் லிட்டர் தண்ணீர் உந்தப்பட்டு அதனை சுத்திகரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் சேலம் மாநகர மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் சேலம் மாநகர பகுதிகளில் 5 நாட்களுக்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு ஒரு முறையும், அதிகபட்சமாக 7 நாட்கள் முதல் 8 நாட்கள் வரை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதே போல மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த 10 அடியாக சரியும் முறை குடிநீர் திட்டத்திற்காக தண்ணீர் எடுக்கப்படும். தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 30 அடிக்கு கீழ் குறைந்துள்ளதால் நேற்று முன்தினம் 30 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 29 அடியாக குறைந்தது. இதே போல நேற்று முன்தினம் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 49 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை 14 கனடியாக குறைந்துள்ளது. தற்போது 26 கனடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணை நீர்மட்டம் 29 அடியாக இருந்தபோது, அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவாக 120 எட்டி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. தற்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 29 அடியாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 30 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளதால் இனி நீர்மட்டம் வேகமாக இதனால் குடிநீர் திட்டங்களுக்கு குறைந்த தண்ணீர் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.